நாம் கர்த்தரை விட்டு எத்தனை முறை பின்வாங்கியிருக்கிறோம்? நாம் அநேக முறை விழுந்த போதிலும் அவருடைய அன்பு குறைந்து போகவில்லை. நம்முடைய பாவமாகிய வெள்ளத்திலே அந்த அன்பு மூழ்கி போகவில்லை. எனவே நாம் சோர்ந்து போகாமல் தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டையிலே வர தீர்மானம் செய்வோம். அன்பராம் நேசரின் மேல் வாஞ்சையோடு உன்னத பாட்டு புத்தகத்தை கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு தோட்டம் என்றும், இந்த முழு தோட்டத்திலும் உடைக்கப்படாத வாதுமை பழம் காணப்படுகிறது என்றும், அதை நாம் தான் அந்த கொட்டைகளை உடைத்து அந்த சத்தான பருப்புகளை உட்கொண்டு பலனடைய வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் கிறிஸ்துவின் மணவாட்டி கர்த்தருடைய கிருபையின் வெளிப்பாடாய் காலம் காலமாக இருந்து வருகிறாள் என்றும், இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கும் அளவிற்கு நாம் மிகவும் உயர்ந்திருக்கிறோம் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம் என்றும் கற்றுக்கொண்டோம். நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளியே சாட்சியாய் சொல்ல அஞ்சுவோம் என்றால் அவரில் அன்பாயிருக்கிறேன் என்று கூற முடியாது என்பதையும் அறிந்து கொண்டோம். இன்று நாம் உன்னத பாட்டின் கடைசி பாடமாக 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வாருங்கள், எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், குறிப்பெடுத்து கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, உன்னத பாட்டு புஸ்தகத்தின் இறுதி நிகழ்ச்சிக்கு இன்று வந்திருக்கிறோம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 8:6. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்து கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. நேசம் மரணத்தைப் போல் வலிது என்று வாசிக்கிறோம். இழந்து போன மனிதனை மீட்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் மரணமே கிரயமாய் கொடுக்கப்பட வேண்டியதாயிருந்தது. இது அவருடைய அன்பினாலே கொடுக்கப்பட்டது. மரணம் அவர் நம்மை நேசிப்பதை தடுக்கவில்லை. அந்த விலையையும் அவர் செலுத்தி நம்மை நேசிக்க அவர் சித்தமானார். எனவே அவர் நமக்காக தன்னையே கொடுத்து சிலுவையை சகித்து நிந்தையையும் அவமானத்தையும் எண்ணாதிருந்தார். இவ்வாறு அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, மணவாட்டியும் தன்னுடைய ஜீவனை அருமையாக எண்ணவில்லை, மரணத்திற்கு பயப்படவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராதவர்கள் என்று மணவாட்டியாகிய சபையை குறித்து வேதம் சொல்கிறது. மேலும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களிலே, மரணமானாலும் ஜீவனானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்றும் பவுல் கூறியிருக்கிறார். இதன் மூலமாக மணவாட்டியும் இயேசுவின் மேலுள்ள அன்பிற்காக மரணத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை, அதையும் தாண்டி விசுவாசிக்கிறாள் என்று அறிகிறோம். அந்த அளவு மணவாளன் மணவாட்டி மேல் வலிய நேசமுடையவர்களாய் இருக்கிறார்கள். நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது என்றும் வாசித்தோம். எல்லாவற்றையும் விழுங்குகிற பாதாளத்திற்கு இரக்கமே கிடையாது. இந்த நேச வைராக்கியம் எலியாவை செயல்பட வைத்ததை வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் சேனைகளின் கர்த்தர் மீது மிகுந்த வைராக்கியமுடையவனாக காணப்பட்டான். அவன் கர்மேல் பர்வதத்திலே கர்த்தரே தேவன் என்று அற்புதமாக நிரூபித்த பின்னர் பாகாலின் தீர்க்கதரிசிகளை கீசோன் ஆற்றங்கரையிலே கொன்று போட்டான். இதை போன்ற ஒரு நேச வைராக்கியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்திலும் நாம் பார்க்கிறோம். அவன் பரிசுத்தமும் நீதிமுள்ளவனாய் காணப்பட்டவன். ஆனால் அவன் கடுமையான ஒரு சாபமிடுகிறதை பாருங்கள். 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று கூறியிருக்கிறார். ஏன் அவ்வாறு சபிக்கிறார்? கர்த்தர் மேல் கொண்ட நேச வைராக்கியம்தான் அது. இதே நேச வைராக்கியம் நம்மை விட நம்முடைய முன்னோர்களுக்கு, ஆதி திருச்சபை விசுவாசிகளுக்கு மிக அதிகமாய் இருந்திருக்கிறது. இவர்கள் மன தைரியத்தோடு, இளகிய மனசாட்சியோடு
கிறிஸ்துவின் மேல் அன்புடையவர்களாய் காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துவதற்கு தங்கள் வாழ்வை தரை மட்டும் தாழ்த்தவும் அவர்கள் தயங்கவில்லை. மேலும் உன்னதப்பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது என்று படித்தோம். இது இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் பற்றி எறிந்த அக்கினியை நினைவுபடுத்துகிறதா இருக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று அவர் சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கும்படி செல்லும் பொழுது அவருக்குள் பற்றி எறிந்த அதே தேவ அக்கினியை தன்னுடைய சீடர்களின் இருதயத்திலேயும் பற்றி எரியும்படியாய் தூண்டினார். அவர்கள் மேல் அக்கினி ஜுவாலைகளாய் அமரும்படி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். எனவே அவர்களுக்குள்ளும் அன்பின் அக்கினி மிகவும் வல்லமையாய் பற்றி எரிந்தது என்று ஒரு வேத பண்டிதர் கூறியிருக்கிறார். உன்னதப்பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. அருமையானவர்களே, நாம் எத்தனை முறை அவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம். நாம் அநேக முறை விழுந்த போதிலும் அவருடைய நேசம் அவிந்து போகவில்லை, அது நம்மிலே குறைந்து போகவில்லை. இல்லை என்றால் நம்முடைய பாவமாகிய வெள்ளத்திலே அந்த அன்பு மூழ்கி போகவில்லை. எனவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. நாம் தைரியமாக அவருடைய சந்நிதியிலே, அவருடைய கிருபாசன தண்டையிலே சேர்வோமாக. விழுந்து போன நிலையிலிருந்து எழுந்து அவரிடத்தில் வந்து ஒப்புரவாகுவோமாக. அவர் நம்மை சேர்த்து கொள்ள வாஞ்சியாயிருக்கிறார். அடுத்ததாக, ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் என்று பார்க்கிறோம். தேவன் நம்முடைய பொன்னையோ பொருளையோ கேட்கவில்லை, அவர் நம்முடைய நேசத்தையே கேட்கிறார் என்று இந்த வார்த்தைகளிலிருந்து அறிகிறோம். நாம் அவரை நேசிக்கவில்லை என்றால் நாம் அவருக்கென்று செய்கிற பணிகள், ஊழியங்கள் மற்றும் நாம் படைக்கும் காணிக்கைகளை அவர் அசட்டை பண்ணிவிடுவார். நாம் எதை செய்தாலும் இயேசுவின் பேரில் கொண்ட அன்பினாலேயே செய்ய வேண்டும். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் கிறிஸ்துவுக்காக அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் பெரிய பட்டியல் கொடுக்கலாம். ஆனால் உண்மையாக அவை எல்லாவற்றையும் உள்ளத்தின் ஆழத்திலே அவர் மேல் உள்ள அன்பினாலே நீங்கள் செய்கிறீர்களா, அல்லது பெயருக்காக, புகழுக்காக, பணத்திற்காக செய்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். உன்னதப்பாட்டு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? இங்கே குறிப்பிடப்படும் சிறிய சகோதரி என்பது புறஜாதியாராகிய நம்மை கொண்ட சபையாயிருக்கிறதென்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். அவளுக்காக நாம் என்ன செய்வோம் என்ற இந்த கேள்வி ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட மிக முக்கியமான பிரச்சனைக்குரிய கேள்வி. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அங்கே எருசலேமில் ஆலோசனை செய்யும்படி அப்போஸ்தலரும் மூப்பரும் கூடினார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை விசுவாசிகள் கைக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று எபிரேய விசுவாசிகள் கோரினார்கள். இதை குறித்து முடிவு செய்வதற்காகவே அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதிதாக பிறந்த இந்த சிறிய சகோதரியாகிய சபைக்காக நாம் என்ன செய்வோம் என்பதுதான் அங்கே எழுந்த முக்கியமான கேள்வி. அடுத்ததாக, நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனிக்க வேண்டும். யார் இந்த புறஜாதி சகோதரியை கேட்பார்கள்? ஒருவருமே விரும்ப மாட்டார்கள். புறஜாதியார்கள் யூதர்களுக்கு விலக்கப்பட்ட ஜாதியாயிருந்தார்கள். ஆனால் நாள் ஒன்று வந்தது, பெரிய மணவாளன் இந்த சிறிய சகோதரியை ஏற்றுக்கொண்டார். தனக்காகவே இந்த சிறிய சகோதரியை அழைத்தவர் அவர். அருமையானவர்களே, நாம் அழகாக இருக்கிறோம் என்பதற்காக அவர் நம்மை தெரிந்தெடுத்து அழைக்கவில்லை. நம்முடைய இழந்து போன நிலைமையை கண்ட அவர் நம்மேல் இரக்கம் கொண்டு நம்மை நேசித்தார். இப்பொழுது சிறிய சகோதரி கிறிஸ்துவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். மூத்த சகோதரியினிடத்திலிருந்து எந்த விதமான வரவேற்பை இவள் பெற்றாள் என்று பாருங்கள். உன்னதப்பாட்டு 8:9, அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம், அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம். புறஜாதியார்
கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியினாலே எபேசியர் 2:21 நாம் பார்ப்பது போல அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று வாசிக்கிறோம். எபிரேய விசுவாசிகளோடு கூட புறஜாதி விசுவாசிகளும் இணைக்கப்பட்டு ஒரே மாளிகையாக கட்டப்படுகிறார்கள். இப்பொழுது எபிரேய விசுவாசிகளை கொண்ட யூத சபைக்கு ஒரு கேள்வி எழுந்தது. இந்த மாளிகையை எவற்றை கொண்டு கட்டுவது? விருத்த சேதனம், சடங்காச்சாரங்கள், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், இவற்றை அந்த மாளிகையை எழுப்ப பயன்படுத்துவோமா? இவையெல்லாம் எபிரேய பிதாக்களாலும் அவருடைய பிள்ளைகளாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடிகளாகும். இறுதியாக யாக்கோபு பெரிய சகோதரியின் கருத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 15:19, ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்று கூறினார். ஆகவே அந்த கூட்டத்திலே விசுவாசிகளை மோசேயின் பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். அவர்கள் இருந்த வண்ணமாகவே அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை விசுவாசத்தில் கட்டுவதற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். எத்தனை மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்திருக்கும் அந்த நாள் இல்லையா? உன்னத பாட்டு 8:10, நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சியம் பெறலானேன். இது சிறிய சகோதரியின் மகிழ்ச்சியான வார்த்தைகளாகும். புறஜாதியாரின் சபை அப்போஸ்தலர்களின் ஆலோசனை சங்கத்தின் முடிவுகளை பெற்றுக்கொண்ட பொழுது அது அவர்களுக்கு நற்செய்தியாயிருந்தது. அப்போஸ்தலர் 15:31 பார்ப்பது போல அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டான ஆறுதலுக்காக சந்தோஷப்படுகிறதாகவும் இருந்தது. அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் மதிலாய் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது அவர்கள் அதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். எபேசியர் 2:19-22 வரை கவனியுங்கள். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாறு நாம் வசனத்திலே பார்க்கிறது போல நாம், அதாவது புறஜாதியராகிய நாம் தேவனுடைய ஆலயத்தின் மதிலாய் மாறுகிறோம். அவர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே நம்மை அவ்வாறு சேர்த்து கொண்டார். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் வாக்குத்தத்தத்திற்கும் மற்ற எல்லா கிருபைகளுக்கும் நாமும் பங்குள்ளவர்களானோம். அருமையான சகோதரனை, சகோதரியே, நாம் உண்மையான மதிலாக தேவாலயத்திலே இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக என் ஸ்தனங்கள் கோபுரங்கள் என்று வாசிக்கிறோம். புறஜாதியாரை கொண்ட இந்த சிறிய சகோதரி வெகு சீக்கிரத்திலே அநேக மக்களை தேவனுடைய வசனமாகிய களங்கமில்லாத பாலினாலே போஷித்து வளர்க்கும்படி வளர்ந்து பெருகியது. இப்படிப்பட்ட துரித வளர்ச்சியினாலே சிறிய சகோதரியானவள் பெரிய சகோதரியை காட்டிலும் மதிக்கப்படத்தக்கவளாகவும் அதிக அழகுள்ளவளாயும் மாறினாள். இதிலே ஊழியத்திற்கான ஒரு சிறப்பு செய்தியையும் பார்க்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத சிறிய சகோதரி போன்று காணப்படுகிற அநேக நாடுகளை நாம் நினைக்க வேண்டியது, அந்த நாடுகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பிரியமானவர்களே, நமக்கு அருகிலே இருக்கிற சிறிய சகோதரி போன்ற இடங்களையும் சின்ன சின்ன கிராமங்களையும் நாம் நினைவு கூர்ந்து ஜெபித்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேக இடங்களிலே, அநேக நாடுகளிலே மணவாளனுடைய சத்தத்தை கேளாதவர்களாய் ஜனங்கள் இருப்பதனாலே அவர்கள் மணவாட்டியை போன்றே பதில் சொல்ல இயலாமல் இருக்கிறார்கள். சுசேஷத்தை ஒருமுறை கூட கேள்விப்படாத ஜனங்கள் அநேக கோடி கணக்கிலே உண்டு. ரோமர் 10:14 கூறப்பட்டிருக்கிறது போல, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இந்த சிறிய சகோதரியாகிய இடங்களுக்கு, நாடுகளுக்கு, கிராமங்களுக்கு, தீவுகளுக்காக ஜெபிப்பீர்களா? அறுப்புக்கு எஜமானாகிய ஆண்டவரிடத்திலே வேண்டுவீர்களா? அதற்காக செயல்பட முன்வருவீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். ஏற்கனவே அந்த பாரத்தோடு செயல்பட்டு வருகிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆத்தும பாரத்தை பெற்றுக்கொள்ளாமல் கர்த்தரை அறியாத மக்களை குறித்த அக்கறை இல்லாமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள்
உயிரடைய வேண்டும், செயல்பட வேண்டும். அதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். உன்னதப்பாட்டு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. சாலமோன் கிறிஸ்துவுக்கு ஒரு வகையிலே அடையாளமாய் காணப்படுகிறார். மணவாட்டியாகிய சபையானது யூதர்களையும் புறஜாதியாரையும் சேர்த்ததாய் இருக்கிறது என்று சிந்தித்தோம். இது ஒரு திராட்சை தோட்டம். இது முதலாவது இஸ்ரவேல் விசுவாசிகளின் கீழ் வைத்து கண்காணிக்கப்பட்டது. பின்னர் தனி கட்டுப்பாட்டின் கீழ், தன்னுடைய சொந்த நிர்வாகத்தின் கீழே வந்தது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33 முதல் 46 வரை சொல்லியிருக்கிற ஓமையும் இதன் கருத்தும் ஒன்றானதாயிருக்கிறது. ஒரு வீட்டு எஜமான் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையையும் கட்டினான். அதை தோட்டக்காரருக்கு குத்தகைக்கு விட்டு புற தேசத்திற்கு போயிருந்தான். அதன் கனிகாலம் சமீபித்த பொழுது வேலைக்காரர்களை வரிசையாக அனுப்புகிறான். அவர்கள் எல்லாரும் விரட்டப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். இறுதியாக தன் குமாரனை அனுப்புகிறான். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வரை வாசிக்கிறேன். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அந்த எஜமான் வந்து அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பான் என்பதே பதிலாய் சொல்லப்பட்டது. ஆனாலும் திராட்சை தோட்டம் இயேசுவுக்கு சொந்தமானது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த தோட்டத்தை நம் ஒவ்வொருவர் வசத்திலேயும் குத்தகையாக அவர் விட்டு சென்றிருக்கிறார். நாம் அதிலே அவருக்கு கனியை கொடுக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் இது அவருடைய தோட்டம். உன்னதப்பாட்டு 8:12 என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லப்படுவது போல் இது அவருக்கு சொந்தமானது. எனவே இந்த தோட்டத்தின் மீது அவருடைய கவனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த தோட்டத்தை முற்றிலும் காத்துக்கொள்கிறார். நம்முடைய முக்கியமான கடமை ஏற்ற காலத்திலே எஜமானுக்கு கனிகளை கொடுக்க வேண்டும். உன்னதப்பாட்டு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. சாலமோனே, உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும். திராட்சை தோட்டத்தின் கனியை காக்கிற பணி செய்கிறவர்களுக்கு அதற்குரிய பலன் கொடுக்கப்படும் என்று இங்கே வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் கவனியுங்கள். அந்தப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டுமென்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் என்று பவுல் கூறுகிறார். அருமையானவர்களே, நாம் தேவனுக்கென்று செய்யும் எந்த ஒரு காரியத்திற்கும் அவர் பலனளிக்கிறவராயிருக்கிறார். சிறிய காரியமோ பெரிய காரியமோ நாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்யும் பொழுது அவர் அதை பார்க்கிறவராயிருக்கிறார். அதற்கு பதிலாக நன்மையானதை அவர் நமக்கு தருகிறவராயும் இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பணிக்கு உங்கள் நேரத்தை, உங்கள் தாளந்தை, உங்கள் செல்வத்தை கொடுக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. அடுத்ததாக சாலமோனே, உமக்கு 1000 சேரும் என்று வாசிக்கிறோம். அதாவது திராட்சை தோட்டத்தின் முழு பலனும் கர்த்தரையே சாரும். ஆனால் அந்த தோட்டத்தில் பணிபுரிகிறவர்களுக்கும் பலன் உண்டு. இருந்தபோதிலும் தோட்டத்திலே பணிபுரிகிறவர்கள் தன்னுடைய சொந்த தோட்டம் போல கருதி உழைக்க வேண்டும். தன்னுடைய சொத்து, தன்னுடைய தோட்டம் என்று உழைப்பதற்கும் அடுத்தவர்களின் தோட்டம் என்று எண்ணி உழைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆதி திருச்சபையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே காணப்பட்டது. அவர்கள் சபையாகிய திராட்சை தோட்டத்திலே அவ்வாறு கருதியே செயல்பட்டனர். தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பகுதியை அவர்கள் உண்மையும் உத்தமமாக செய்ததுமன்றி தங்களுடைய சொந்த தோட்டத்திலே பணிபுரிவது போல செயல்பட்டனர். ஆனால் இன்றைய நாட்களிலே அநேக தேவனுடைய திராட்சை தோட்டமாகிய சபைகளிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பார்க்க இயலவில்லை என்பது மிகுந்த வருந்தத்தக்க ஒரு காரியமாகும். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய நாம் மணவாளனுடைய தோட்டத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே, காரியங்களிலே உண்மையும் உத்தமமாயிருப்போமா? நம்முடைய சொந்த தோட்டத்திலே வேலை செய்கிறோம் என்ற ஒரு எண்ணத்திலே செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றும் ஒரு காரியத்தையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும்.
கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும் என்பதை நாம் உணர வேண்டும். அதாவது நம்முடைய திராட்சை தோட்டத்தையும் நாம் காக்க வேண்டும். உன்னதப்பாட்டு 1:6 மணவாட்டி வருந்துகிறதை கவனியுங்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை என்கிறாள். நம்முடைய இருதயமும் ஒரு திராட்சை தோட்டமாயிருக்கிறது. இதையும் நாம் எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஜீவ நதி நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஓட முடியும். சிறு நரிகள், குழி நரிகள் நுழையாதபடி காக்க வேண்டும். இன்னும் எதிராளிகள் கனியை பறித்து கொண்டு சென்று விடாதபடியும் காக்க வேண்டும். ஏனென்றால் தோட்டம் கர்த்தருடையது. இதை காக்கும் பணியிலே நாம் இருக்கிறோம். நாம் காவலை செம்மையாக செய்யும் பொழுது தேவனிடத்திலிருந்து பலன் நம்மை தேடி வரும். மேலும் நாம் சாலமோனுக்கு கொடுக்க வேண்டிய 1000 ஒழுங்காய் செலுத்தும் பொழுது நமக்கு வர வேண்டிய 200 சரியாய் வந்து சேரும் என்பதையும் மறந்து போகக்கூடாது. திராட்சை தோட்டத்தின் பலனிலே அதிகமான பகுதி கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். நாம் அதை செவ்வையாய் செய்வோம் என்றால் கர்த்தர் நம்முடைய உழைப்பிற்கு மிஞ்சின பலனை நமக்கு தருவார். 200 வெள்ளிக்காசு உயர்ந்த ஒரு பரிசாகும். நாம் செலுத்த வேண்டியதை நாம் செலுத்தும் பொழுது அவர் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை உண்மையாய் கொடுக்கும் பொழுது நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நம்முடைய ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும். எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார் என்று கவனித்தீர்களா? உன்னதப்பாட்டு 8:14 என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். நாம் உன்னதப்பாட்டு புத்தகத்தின் கடைசி வசனத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 22 கடைசி ஆசீர்வாத வசனத்திற்கு முந்தினதாக இதே அர்த்தம் பட உள்ள ஒரு வசனத்தை பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன் கர்த்தராய் இயேசுவே வாரும். ஆமேன் கர்த்தராய் இயேசுவே வாரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே என் நேசரே தீவிரியும் மணவாட்டி திராட்சை தோட்டத்தின் ஆண்டவராகிய கர்த்தரிடம் திரும்பும் என்கிறாள். உங்களால் இந்த வார்த்தையை கர்த்தரை பார்த்து சொல்ல முடியுமா? நீங்கள் கர்த்தரை அறிந்த ஒருவராய் இருப்பீர்கள் என்றால், அவரிடம் அன்பு கூறும் ஒருவராய் இருப்பீர்கள் என்றால், அவரை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யும் ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் மட்டுமே இவ்வாறு உங்களால் தைரியமாய் இயேசுவே வாரும் என்று சொல்ல முடியும். மற்றபடி உங்களால் சொல்ல முடியாது. அப்படியும் நீங்கள் கூறுவீர்கள் என்றால் அது வார்த்தையில் மட்டுமே அவ்வாறு சொல்வீர்கள். உள்ளம் மிக தூரமாயிருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று கூறியிருக்கிறார். விரும்பும் யாவருக்கும் என்று சொல்லப்படுவதின் பொருள் என்னவென்றால், அவர் வர வேண்டும் என்று நினைவாலும் செயலாலும் விரும்புவதை குறிக்கிறது. அவரை நேசிப்பதை குறிக்கிறது. மணவாளனுடைய வருகைக்கு எவ்வாறு மணவாட்டி ஆயத்தமாகி மிகவும் வாஞ்சியுடன் எதிர்பார்த்து காத்திருப்பாளோ அதே போன்ற ஒரு ஆயத்தம் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே இருக்கும். கர்த்தருடைய வருகையை விரும்புகிற ஜனம் அமைதியாய் இருக்க மாட்டார்கள். தீவிரமாய் வாரும் என் நேசரே தீவிரியும் என்று அவருடைய வருகையை துரிதப்படுத்துவார்கள். எங்களை உம்மோடு சேர்த்து கொள்ள சீக்கிரம் வாரும் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் அங்கே பரிபூரணம் இருக்கிறது, நிறைவான மகிழ்ச்சி இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் இறுதியிலேயும் கர்த்தருடைய வருகையை வாஞ்சியோடு எதிர்பார்க்கிறவர்களாக உறங்கச் செல்ல வேண்டும். வெளிப்பட போகிற மகிமையை குறித்த எண்ணமும் எதிர்பார்ப்பும் உடையவர்களாய் நாம் செல்ல வேண்டும். நம்முடைய தேவனோடு உள்ள உறவு இங்கேயே முடிந்து போகிற ஒன்று இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மட்டும் அவருடைய உறவை நாடுகிறவர்களாய் இல்லாமல் நித்தியமாய் நம்முடைய உறவு தேவனோடு தொடர்கிற ஒன்றாய் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். நேசரே தீவிரியும் என்று சொல்கிற வார்த்தை நம்முடைய மூச்சிலே கலந்து வரும் அளவிற்கு நமக்கு கிறிஸ்துவனுடைய வருகையின் மேல் விருப்பம் இருக்க வேண்டும். நாம் இந்த நிலையை அடையும் வரை திருப்தி அடைந்து விடக்கூடாது. ஆமருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும், நாட வேண்டும். ஏனென்றால் நாம் உலகத்திற்கு மறித்து விட்டோம். இந்த பூமிக்குரியவைகள் பரலோகத்தில் உள்ள காரியங்களுக்கு எதிராயிருக்கின்றன.
பரலோகமும் பூமியும் ஒன்றிற்கொன்று எதிரானவைகளாயிருக்கின்றன. நாம் ஒன்றின் மீது வைக்கும் விருப்பம் மற்றொன்றின் மீது உள்ள விருப்பத்தை பலவீனப்படுத்துகிறதாய் இருக்கிறது. உதாரணமாக, நீங்கள் உலகப் பொருட்களின் மீது அதிக ஆர்வத்தை காட்டிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் அது பரலோகத்தின் மேலுள்ள வாஞ்சையை குறைய பண்ணிக்கொண்டே இருக்கும். அதே போல பரலோகத்தின் காரியங்களின் மீது நீங்கள் வாஞ்சையை வைப்பீர்கள் என்றால் இந்த உலகத்தின் மீது உள்ள உங்கள் வாஞ்சை குறைந்து கொண்டே செல்லும். எனவே நீங்கள் மேலான பரலோகத்தின் மேல் வாஞ்சையை வைத்து அவருடைய வருகையை எதிர்பார்க்க வேண்டியது அவசியம். அதற்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். அவ்வாறு நாம் எதிர்பார்க்கும் பொழுது நேசரே தீவிரியும் என்றுதான் கூறுவோம். அவரை சீக்கிரத்திலே காண வாஞ்சையாயிருப்போம். அது மட்டுமல்ல, நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? ஆமேன், கர்த்தராய் இயேசுவே வாரும் என்று கூறுவோம். அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய சித்தத்தை குறித்து வாக்குத்தத்தம் கொடுத்த போதிலும் நாம் ஜெபத்திலே அதை சொல்லி சுதந்திரித்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவனை ஸ்தோத்தரித்து, கர்த்தாவே நீர் இவ்வாறு சொல்லியிருக்கிறீரே, அவ்வாறு செய்யும் என்று ஜெபித்து ஸ்தோத்தரித்து அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்பொழுது நாமும் அந்த வாக்குத்தத்தங்களை பூரணமாய் பெற்றுக்கொள்வோம். நேசரே தீவிரமாய் வாரும் என்று சொல்லுகிற நீங்களும் தீவிரமாக அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவீர்களா? அன்பர்களே, இந்த நாளிலும் நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? நினைவுபடுத்திக் கொள்வோம். நேச வைராக்கியம் எலியாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அப்போஸ்தலனாகிய பவுலையும் நம்முடைய முன்னோர்களாகிய ஆதி திருச்சபை மக்களையும் எவ்வாறு பாதித்தது? தேவன் நம்முடைய பொன்னையோ பொருளையோ கேட்கவில்லை. அவர் நம்முடைய நேசத்தையே கேட்கிறார். புறஜாதியாராகிய நாம் தேவனுடைய ஆலயத்தின் மதிலாக மாறுகிறோம். சாலமோன் கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறார். திராட்சத்தோட்டம் இயேசுவுக்கு சொந்தமானது. அதை நம் ஒவ்வொருவர் வசத்திலும் அவர் குத்தகையாக விட்டு சென்றிருக்கிறார். நாம் தேவனுக்கென்று செய்யும் எந்த காரியத்திற்கும் அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். நாம் கற்றுக்கொண்ட உன்னத பாட்டு புத்தகத்தின் பாடங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்த நிகழ்ச்சி முதல் நாம் புதிய ஏற்பாட்டு பகுதியில் பவுல் அப்போஸ்தலன் கொலேசையருக்கு எழுதின நிருபத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே நீங்களும் உங்கள் குடும்பத்துடனும் நிகழ்ச்சியை கேட்க ஆயத்தமாகுங்கள். உங்கள் நண்பர்களையும் கேட்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். ஆதியாகமம் 45:18 பின்பாகம்.